நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். வணக்கம், என் பெயர் கனகமணி. நான் ஹெல்பேஜ் இந்தியாவிலிருந்து புகழ்ச்சிக்கு மயங்காத, இகழ்ச்சிக்கு கலங்காத என்ற தலைப்பில் பேச இருக்கிறேன். தயவுசெய்து எல்லோரும் அதை கேட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழில் ஒன்று போல ஒலிக்கும் இரண்டு சொற்கள் இருக்கின்றன. ஒன்று தாழ்வு மனப்பான்மை, மற்றொன்று தாழ்வென்னும் தன்மை. இது பார்க்கல ஒன்றா தான் தெரியுது, ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியுது எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்றது. ஒலிக்கும் விதத்தில் ஒற்றுமை இருப்பினும் மலைக்கு மடுவுக்குமான வேறுபாடு இந்த இரண்டு சொற்களுக்கு உண்டு. தன்னுடைய வலிமையை அறியாமல் மற்றவர்களிடம் ஒப்பிட்டு தம்மையே மலிவாக எடை போடுவது தாழ்வு மனப்பான்மை. தன்னுடைய வலிமையை நன்கறிந்தும் தலைக்கணம் கொள்ளாமல் அந்த வலிமையை சாத்தியமாக்கிய இறைசக்திக்கும் பெரியவர்களுக்கும் சமூகத்திற்கும் நன்றியறிதலோடு இருப்பது தாழ்வென்னும் தன்மை. இதனை ஆன்மீக தளத்தில் இறை அடியார்கள் இயல்பாக இருப்பதை காணலாம். கண்கள் படும் எல்லாமே கடவுளின் அம்சம் என்று கண்டு கொண்டவர்கள் அவர்கள். சமூகத்தில் சிறப்புகள் எல்லாம் பெற்றிருந்தும் எல்லோரிடம் பணிவாக நடந்து கொள்ளும் மனிதர்கள் நிறைகுடம் என்று அழைக்கப்படுகிறார்கள். பணிவுடையோன் இன்சொலனாதல் என்று திருவள்ளுவர் இலக்கணத்திற்கு அவர்கள் வாழும் இலக்கியமாகவே விளங்குகிறார்கள். நமது சமகாலத்தில் அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர் அப்துல் கலாம். தன்னை தேடி வருகிற ஒரு துண்டு காகிதத்துக்கு கூட எல்லையில்லா மரியாதையை முக்கியத்துவம் தருவது அவருடைய இயல்பாக இருந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அம்சத்திலிருந்தும் கற்றுக்கொள்ளக்கூடிய எளிய மனிதராகவே இறுதி வரை அவர் இருந்தார். தான் அடையக்கூடிய தகுதியில் பதவிகள், விருதுகள் இவற்றோடும் தன்னை அடையாளம் காணாத பக்குவம்தான் மனிதர்களை மேலும் விரும்பத்தக்கவர்களாகவும் வெற்றி மிக்கவர்களாகவும் உருவாக்குகிறது. பிறருக்கு ஒரு பொருட்டாகவே தோன்றாத சுய பிம்பங்களையும் சுய தம்பட்டங்களையும் சுமந்து தெரியலையும் ஒருவர் எல்லோராலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அலட்சியப்படுத்தப்படலாம். ஆனால் அப்படி தன்னை எப்போதும் பெரிய மனிதராக எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒருவர் உரிய நேரம் கடந்து சற்று தாமதமாக விமான நிலையத்திற்கு வந்தார். வரிசையில் நிற்க பொறுமை இல்லாமல் அவசரமாக தன்னுடைய அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு பெட்டிகளையும் பரிசோதனை பட்டியல் வைத்தார். தட்டி கேட்டவரிடமா, நான் யார் தெரியுமா என்று அவசரத்தில் அழுதினார். பின்னர் அவர் பயணப்பதிவு நடக்கும் இடத்திலும் அனைவரையும் தள்ளிவிட்டு கொண்டு முன்னே போக முயன்றார். வரிசையில் நின்றவர்கள் ஆட்சேபித்த போது மீண்டும் நான் யார் தெரியுமா என்று அலறினார். பின்னர் ஒரு வழியாக பயணப்பதிவு அலுவலகர் தன் இருக்கையில் இறங்கி வந்து, ஐயா வரிசையில் வாருங்கள் என்றார். உடனே நான் யார் தெரியுமா என்று சீறினார். அந்த அலுவலர் ஒரு நொடி கூட பதட்டப்பட்டாமல் தன் மேசையிலிருந்து ஒளிபெருக்கி எடுத்து பயணிகளின் கனிவான கவனத்திற்கு இங்கு யாரோ ஒருவர் நான் யார் என்பதை மறந்துவிட்டு எல்லோரிடம் நான் யார் தெரியுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவரை அடையாளம் தெரிந்தவர்கள் உதவலாம் என்று அறிவித்தார். தன்னுடைய அகங்காரத்தை நினைத்தால் அது அரிதாய் போக தம்முடைய அடையாளம் என்று அகங்காரத்தை நினைத்தால் அது அரிதாரம் போல கலைந்து அசிங்கப்படுத்திவிடும் என்பதற்கு இந்த மனிதருக்கு நிகழ்ந்த அவலமே சாட்சி. காமத்துப்பால் எழுதும்போது ஒரு உமையை திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார். அறிந்தோர் யாமை கண்டற்றால் என்பார். அது காமத்திற்கு மட்டுமல்ல, வாழ்வின் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய, அதாவது ஒருவர் வாழ்வில் ஏதேனும் அறிந்து கொள்ள முற்படும்போது தான் எதையுமே அறிந்து கொள்ளவில்லை என்பதை அறிகிறார் என்பது இதன் பொருள். தாழ்வென்னும் தன்மை நம்மை உயர்த்துகிறது. தாழ்வு மனப்பான்மையோ தாம் உயர்வதற்கு தடையாக இருக்கிறது. தான் இதுவரை அறிந்திராத ஒன்று
ஒன்று பற்றி யாரேனும் சொன்னால் அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்று சாதிப்பவர்கள் அகந்தையின் உச்சத்தில் இருப்பவர்கள். புதிதாய் அறிந்து கொள்வதற்கு ஆய்வு செய்வதற்கும் நம்முடைய ஆர்வம் இருந்தால் வயதோ முதுமையோ தடையல்ல. இந்த உலகில் ஒவ்வொருவரும் ஒரு திறமையுடன் தான் படைக்கப்படுகிறார்கள். குருவி கட்டும் கூடு, அரக்கு கரையான் புற்று, தேன்கூடு, சிலந்தி வலை ஒவ்வொன்றும் தனித்தன்மை கொண்டது. அதுபோல் உலகில் ஒவ்வொரு திறமை கொண்டவர்கள் என்கிறார் ஔவையார். தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு பெயர் ஆர்வம். தன்னால் இயலாத ஒன்றை இன்னொருவர் செய்கிறார் என்றால் அவரை பாராட்டுவது மனித பண்பு. ஒரு விஷயத்தில் எதிரும் புதிருமாக 2 பேர் கருத்து சொல்வார்கள் என்றால் 2இல் ஒன்று தான் சரிதாக இருக்க முடியும். இரண்டுமே சரிதான் என்போர் எதிரும் புதிருமான உரையாடல் எங்கேயாவது நிகழ்ந்திருக்கிறதா? நிகழ்ந்திருக்கிறது. ஆரியத்தில் சீதையில் கண்களின் முன்னால் மாயமா நடமாடியது. உடலெங்கும் வைடூரியம் எல்லாம் மின்னின. இதை பார்த்து இலக்குவன் இப்படி ஒரு மான் இருக்க இயலாது என்று சொன்னான். உடனே ராமன், இல்லாதான் இல்லை இளங்குமரா என்றான். இந்த உலகில் இது இல்லை என்று சொல்லும் விதமாய் ஒன்றுமே இல்லை என்றான் ராமன். யார் சொல்வது சரி? இலக்குவன் சொன்னது தான் சரி. ராமன் சொன்னாலும் சரி, வந்திருப்ப யார் சொன்னாலும் சரி, மான் என்பது மாயமான் என்கிறது இலக்குவனின் கணிப்பு சரிதான். அதே நேரம் இந்த உலகத்தில் இப்படி ஒரு விஷயமில்லையே என்பதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை. நாம் அறியாமல் ஆயிரம் விஷயங்கள் உண்மை என்பதை நம் அனுபவ அறிவால் அறிகிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். எனவே 2மே சரிதான். கூட்டங்களில் தான் உரையாற்றும் போது மற்றவர் ஏதோ ஒரு வகையில் அல்லது பல வகைகளில் நம்மை விட உயர்ந்தராக இருக்கிறார் என்றால் நாம் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்கு நாம் பாடுபட வேண்டும். ஒரு சிலர் மேடையில் பேசும்போது எதிரே இருப்பவர்களை முட்டாள்களாக நினைத்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொல்வது இது மிகவும் ஆபத்தானது. நாம் அப்படியெல்லாம் நினைத்தால் அவர்களும் நம்மை அப்படி நினைப்பதற்கு சூழ்நிலை உருவாகக்கூடும். மாறாக நாம் அவையை மதிக்கும் தன்மை இருந்தால் பேசும்போது அவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு கிளைக்கு புதிதாக மாற்றலாகி உயர் அதிகாரி ஒருவர் செல்லலாம். ஆனால் அங்கு சென்ற பதவியில் கீழே இருக்கக்கூடிய பல்லாண்டு கால அனுபவம் கொண்ட ஒருவர் சில நுட்பமான நடைமுறைகளை அவருக்கு கற்றுத்தரக்கூடிய இடத்தில் இருக்கலாம். அறிவுக்கு முதலிடம் தந்து தகுதிக்கும் வயதுக்கும் அடுத்து இடத்தை கொடுக்கலாம் என்பதை சுவாமி நமக்கு சொல்லித் தருகிற ஒரு தத்துவமாகும். பிரவணத்தின் பொருள் தந்தைக்கு உபதேசித்த தனையன் சுவாமிக்கே குருநாதன் என்னும் பொருளில் சுவாமிநாதன் என்று அழைக்கப்படுகிறார். இன்றைக்கு வீடுதோறும் பெரியோர்கள் தாங்கள் புதிதாக வாங்கி வந்த செல்போன் எப்படி இயக்குவது என்று தடுமாறி தங்களை விட்டுவிட்டு சுவாமிநாதன் போல் நமக்கு இளையவர்களை கூப்பிட்டு அதை எப்படி உபயோகிக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறார்கள். நம்மை விட நமக்கு அடுத்த தலைமுறை கொண்டிருக்கும் ஆர்வம் அதிகம் என்றாலும் உள்ளன்போடு அவர்களை நாம் அணுகினால் நம் மூத்த தலைமுறையை நம்மை விட அனுபவம் அதிகம் என்ற உணர்வோடு அவர்களும் நம்மை அணுகுவார்கள். நம்மை விட நம் குழந்தைகள் இன்னும் அறிவாளிகளாக இருப்பதற்கு வாழ்வில் இத்தகைய போராட்டம் மட்டுமல்ல, உலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் இந்த எண்ணம் இருக்கிறது. மனித உயிருக்கு மட்டும் இந்த உணர்வு சொந்தமல்ல,
உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் திருவள்ளுவரை கேட்டு பாருங்கள். தமிழ் 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 தம்மக்கள் அறிவுண்டர் மாநிலத்து நுண்ணுயிர் கொள்ளல் இனிது. எனவே நாம் நமக்கு முன்னாடி பேசக்கூடியவரை என்ன பேசுகிறார் என்பதை நன்றாக கவனித்து அதில் உன்னிப்பாக இருந்தால் அதன் பொருள் உணர்ந்து நாம் அதற்கு பதிலை சொன்னால் சிறப்பாக இருக்கும். இரண்டாவது, அவர்களும் நம்மை தொடர்ந்து பின்வர வசதியாக இருக்கும். அவர்களோடு நாம் எப்பவும் எந்த காரணத்தை கொண்டு முரண்படக்கூடாது. நமக்கு தெரியாத ஒன்று என்றால் அவரை அணுகி நல்ல முறையில் இது என்னங்க இப்படி இருக்குது, கொஞ்சம் எனக்கு விளக்கி சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் தன்மையாக கேட்டு பாருங்கள். அவரும் உடனே மனம் இறங்கி இங்கே வாங்க வாங்க, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க பாருங்கள் அப்படின்னு நமக்கு விளக்குவார். அப்படி விளக்கும்போது நமக்கு அது எளிதாக விளங்கிவிடும். இந்த மாதிரி நாம் நமக்குள் ஒரு அகந்தை வளர்த்து கொள்ளாமல் ரொம்ப சிம்பிளாக, அதாவது மற்றவர்கள் அணுகக்கூடிய ஒரு நிலையிலிருந்து நாம் அவர்களிடம் பேசினால் அவர்களும் நம்மை மதிப்பார்கள், நமக்கு வேண்டியதை சொல்வார். வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடம் இருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.